சமீபத்தில் அன்பானவர்களே, ஈரான் நாட்டின் தலைவர் கொல்லப்பட்டதாக செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இங்கும் பல சகோதரர்கள் கேள்வி கேட்டார்கள் இது தொடர்பாக. இது குறித்து என்ன நிலைப்பாடவர், யார் முஸ்லிமா இல்லையா, ஈரான் நாடு முஸ்லிம் நாடா இல்லையா, அவருக்காக ஜனாசா தொழுகை நாம் தொழலாமா கூடாதா, காயிப் ஜனாசா தொழுகை. அன்பானவர்களே, இது குறித்து சில விளக்கங்களை சொல்வது சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அன்பானவர்களே, இப்போது சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரான் நாட்டின் தலைவர், முந்தைய தலைவர் ஹாமினி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு தகவல், அதிகமான விஷயங்கள் வேண்டாம், ஒரே ஒரு தகவலை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். என்னவென்றால், இந்த ஹாமினி என்பவர் ஏறக்குறைய 36 வருடங்களாக ஈரானில் ஆட்சி செய்து வருகிறார். இந்த 36 வருடங்களில்தான் 2011க்கு முன்பு சிரியாவில் பஷார் அல் அசத் என்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அவன் ஆட்சி செய்த காலத்தில் ஈரான் நாட்டில் இவருடைய ஆட்சி தான் இருந்து கொண்டு வந்தது, ஹாமினுடைய ஆட்சி. அந்த பஷார் உல் அசத் என்ன செய்தான் என்று சொன்னால், ஏறக்குறைய 5 லட்சம் சன்னி முஸ்லிம்களை, அஹ்லு சுன்னா முஸ்லிம்களை கொன்று குவித்தவன். சில அறிஞர்கள் இந்த காலத்தின் ஃபிரவுன் என்று சொன்னார்கள். யாரை? பஷாருல் அசத் என்பவனை. அவருடைய தந்தையும் மோசமான ஒரு ஆட்சியாளர் தான். அநேகமாக அவன் தந்தையை விட மோசமானவன் பஷாருல் அசத். சன்னி முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய எதிரி. இந்த காலத்தின் ஃபிரவுன் என்று சொன்னால் மிகையாகாது. பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகளை ஈவு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தானே, அதுபோல் இந்த பஷாருல் அசத் சற்று கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அஹ்லு சுன்னா முஸ்லிம்களை, சன்னி முஸ்லிம்களை சிரியாவிலே, ஷாம் நாட்டிலே கொன்று குவித்தவன். சில பேர் சொல்கிறார்கள் ஏறக்குறைய 500,000, 5 லட்சம் பேரை அவன் கொலை செய்திருப்பான். அப்படிப்பட்ட இந்த காலத்தின் ஃபிரவுனுக்கு ஈரான் நாட்டின் முழு ஒத்துழைப்பு இருந்தது. இது அப்படியே காத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் கிடையாது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், விசாரித்து பாருங்கள். ஈரான் நாட்டின் முழு ஒத்துழைப்பு இருந்தது பஷாருல் அசத் என்கிற அந்த கொடுங்கோலனுக்கு. அவன் இந்த அநியாயம் செய்து வந்த காலத்தில் ஈரான் நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் யார்? இவர்தான், இந்த ஹாமினி என்பவர் தான். ஈரான் நாட்டின் ஒத்துழைப்பு இருந்தது என்று சொன்னால் ஹாமினியுடைய ஒத்துழைப்பு இருந்தது. அத்தனை முஸ்லிம்களுடைய ரத்தம் தொடர்பான வழக்கு இவருடைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருக்க, எந்த அடிப்படையில் இவரை நாம் புகழ்வது, இவருக்காக துவா செய்வது, எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு நபரை பல சிந்தித்து பார்க்காத பல சன்னி முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய நாயகன், பெரிய ஹீரோ, சரியா, அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே போராளி என்றெல்லாம் எந்த அடிப்படையில் பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. இந்த விஷயங்களை நாம் எடுத்து சொல்லும் பொழுது, இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய மக்களை பார்த்து யூதர்களுடைய பிள்ளைகள், யூதர்களுடைய கைக்கூலிகள் என்று பேசுவது. அன்பானவர்களே, இந்த ஹாமினி என்பவருடைய ஆட்சியில்தான் பஷாருல் அசதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கொன்று குவித்த அந்த காலத்தில் இவர் இறந்து போன செய்தியை கேட்டதும் சிரியாவில் ஒரு பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த காணொலியை நான் பார்த்தேன். அறிவிப்பு செய்கிறார்கள், ஈரான் நாட்டின் கொடுங்கோலன் இறந்து விட்டான். ஹலக தாகியத்து ஈரான். ஈரான் நாட்டின் கொடுங்கோல ஆட்சியாளன் இறந்து விட்டான். இவன்தான் அஹ்லு சுன்னாவின் பல முஸ்லிம்களை கொன்று குவித்தவன். அவனுக்கும் இதில் ஈடுபாடு இருந்தது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்கிறார்கள். சிரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் இவன் எவ்வளவு மோசமானவன் என்று. அன்பானவர்களே, எப்படி இஸ்ராயில் அதாவது இந்த யூதர்கள் முஸ்லிம்களை, பல முஸ்லிம்களை கொன்று குவித்த காரணத்தினால் பெரிய எதிரிகளாக இருக்கிறார்களோ, அதைவிட கொஞ்ச நெஞ்ச எதிரிகள் கிடையாது இவர்கள். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் இவர்கள் கசாவில் 70,000 80,000 முஸ்லிம்களை இந்த இஸ்ராயில் யூதர்கள் கொன்றார்கள் என்று சொன்னால், நாம் சொன்ன இந்த எண்ணிக்கை அதைவிட அதிகமாச்சே, 5 லட்சம் முஸ்லிம்கள் என்று சிரியாவிலே. இது மட்டுமல்ல, யமன் நாட்டிலும் இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள், ஈரான் நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய இவர்கள் யார்? ராஃபிதா கொள்கையை சார்ந்தவர்கள். அந்த ராஃபிதாக்கள், அந்த மோசமான ஷியாக்கள் யமன் நாட்டிலும் பல சன்னி முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள். சிரியாவிலும் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆக இவன் எவ்வளவு பெரிய எதிரியோ, அதைவிட கொஞ்ச நெஞ்ச எதிரி கிடையாது இந்த ராஃபிதா என்கிற ஷியாக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படி இருக்க பல சன்னி முஸ்லிம்கள்,
இந்த விஷயங்களை எல்லாம் அறியாமல், இதை குறித்து சிந்தித்து பார்க்காமல் என்ன செய்கிறார்கள்? அமெரிக்காவை எதிர்க்கும் ஒரே காரணத்திற்காக பெரிய ஹீரோ, மாவீரர் என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள்? பட்டம் அளிக்கிறார்கள். கொல்லப்பட்டதும் உடனே ஷஹீத் என்பதாக இவர்களே அறிவித்து விடுகிறார்கள். இந்த வரலாறு ரீதியான சில விஷயங்களை பதிவு செய்தால் நம்மை போன்ற மக்களை பார்த்து இவர்களாம் யூதர்கள், யூதர்களுடைய கைக்கூலிகள் என்று என்ன செய்கிறார்கள்? இலவசமாக பட்டங்களை வழங்குகிறார்கள். அன்பானவர்களே, இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நபர் இறந்து போன பிறகு இவரை உடனே காஃபிர் என்று சொல்லுங்கள், இவன் மோசமானவன், ஆகவே இவனை பகிரங்க காஃபிர் என்று அறிவித்து விடுங்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் குறைந்தது இவர் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஹீரோ என்று சொல்லாதீர்கள். குறைந்தது எந்த அடிப்படையில் இவரை நாம் புகழ்ந்து பேசுவது? கொள்கை சரியாக இருந்ததா? கிடையாது. ஈரான் நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ராஃபியதாக்களுடைய கொள்கை என்ன? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை அவ்வப்போது சபிப்பது, இவர்களை நரகவாசிகள் என்று சொல்வதுதான் அவர்களுடைய ஒரு அடிப்படை கொள்கை. இவர்கள் இமாமியா கூட்டத்தை சார்ந்தவர்கள். 12 இமாம்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? நம்பிக்கை கொள்வார்கள். அந்த இமாம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிகராக கொண்டு போய் வைத்து விடுவார்கள். பல வழிகட்ட கொள்கைகள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த ராஃபிதாக்கள் இமாமியா கொள்கையில் உள்ளவர்கள் நவுதுபில்லா நடத்தை சரியில்லாத பெண்மணியாக தான் இன்று கூட சொல்கிறார்கள். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது முனாஃபிகீன்கள் அவதூறு சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் சோதனைக்கு உள்ளாக்கி சில நாட்கள் கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வை வழங்கினான். குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்து, வஹியை இறக்கி வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். நூர் அத்தியாயத்தின் 11 வசனங்கள் இறங்கியது. எதை குறித்து? முனாஃபிகீன்கள் சொல்வது மிகப்பெரிய அவதூறு, ஹாதா புஹ்தானுன் அதீம், இது மிகப்பெரிய மகத்தான ஒரு அவதூறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த தவறையும் செய்யவில்லை என்று அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பரிசுத்தப்படுத்தி நூர் அத்தியாயத்தின் 11 வசனங்களை இறக்கி வைத்தான். அன்பானவர்களை, நாம் எல்லோரும் அறிவோம், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை யாராவது நிராகரித்தாலும் அவன் காஃபிர் தானே. அப்படி இருக்க நூர் அத்தியாயத்தின் 11 வசனங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கியாம நாள் வரை அந்த வசனங்கள் ஓதப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய பிறகு நாமும் என்ன செய்வோம்? அந்த வசனங்களை ஓதும் பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். ஆனால் இன்றும் இந்த ராஃபிதாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து நவுதுபில்லா நடத்தை சரியில்லாத பெண்மணி, நரகவாசி என்று சொல்லும் பொழுது, சபிக்கும் பொழுது இந்த ஒரு காரணம் போதாதா அவர்களுடைய குஃப்ருக்கு? நாம் அவர்களை காஃபிர் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஒரு காரணம் போதும் ஒருவன் காஃபிராக மாறுவதற்கு. குர்ஆனுடைய 11 வசனங்களை, இது மட்டுமல்ல, இது போன்ற பல பிரச்சனைகள் உண்டு. இந்த இமாமியா கொள்கை, ராஃபிதா என்கிற இந்த ஷியாக்கள் இடத்தில் காணப்படும் மோசமான கொள்கைகள். அப்படி இருக்க கொள்கை ரீதியாகவும் இவர்களை நாம் புகழ்ந்து பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. சரி, இரண்டாவதாக, சரி இவர்கள் அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார்களா? உதவி செய்திருந்தால் நாம் என்ன செய்யலாம்? சரி, கொள்கை சரியில்லை, ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே புகழ்ந்து பேசலாமே என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் சன்னி முஸ்லிம்களுக்கு உதவி செய்த மக்களும் கிடையாதே. சமீபத்தில் அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை என்று வந்ததும் அவன் இங்கு குண்டு வீச, இவர்கள் அங்கு குண்டு வீச, இது சம்மதம் இல்லாமல் வேறு நாடுகளிலும் என்ன செய்கிறார்? குண்டு வீசுகிறார்கள். அதை விட்டுவிடலாம். ஆனால் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக என்ன செய்கிறார்கள்? ஏதோ முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் செய்தது போல் இவர்களை தூக்கி வைத்து பேசுகிறார்கள். இவர்கள் எங்கேயாவது இவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஈரான் நாட்டு சார்பாக அந்த இறந்து போன அந்த தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாரா, நாங்கள் கஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறோம் என்று எங்கேயாவது சொன்னார்களா? எங்கேயாவது இவர்கள் சொன்னார்களா அமெரிக்காவை பார்த்து, காசாவில் மீண்டும் ஏதாவது நீ தாக்குதல் நடத்தினால் நாங்கள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்துவோம் அல்லது இஸ்ராயலில் தாக்குதல் நடத்துவோம் என்று எங்கேயாவது காசா முஸ்லிம்கள் சார்பாக, அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்கள் சார்பாக இவர்கள் நின்று பேசினார்களா? இல்லையே. அவர்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கும் இஸ்ராயலை எதிர்ப்பதற்கும் அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள், அந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில் தான் ஒருவர் இவர்கள் முட்டி மோதிக் கொள்கிறார்களே ஒழிய அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்கள் சார்பாக இந்த ஈரான் நாடு நின்றதா? வரலாறே கிடையாது. கஸா முஸ்லிம்கள் மாத்திரமல்ல,
இந்த இஸ்லாமிய வரலாற்றில் 1400 வருடங்களுடைய வரலாற்றில் இந்த ராஃபிதாக்கள் ஷியாக்கள் எப்போதும் முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக நின்றதே கிடையாது, வரலாறே இல்லை. மாறாக பல சந்தர்ப்பங்களில் யூதர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த ராஃபிதாக்கள். யூதர்களோடு தான் இவர்கள் நின்றிருக்கிறார்களே ஒழிய அஹ்லுஸ் சுன்னா சன்னி முஸ்லிம்களுக்கு உதவி செய்ததாக வரலாறு கிடையாது. சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதில் அவர்கள் கூட நின்றிருக்கிறார்கள், எதிரிகளோடு நின்றிருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு, பல உதாரணங்கள். பகதாத் நாட்டிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி இல்லாமல் போனதுக்கு அந்த காலத்தில் முக்கிய காரணம் இந்த ஷியாக்கள். அப்படி என்பார்களே பல சான்றுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த ராஃபிதாக்கள் ஷியாக்கள் அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்களுக்கு உதவி செய்ததாக வரலாறே கிடையாது. அதே வரலாறு தான் இன்று கூட தொடர்ந்து வருகிறது. இவர்கள் கஸா முஸ்லிம்கள் சார்பாக என்ன செய்யவில்லை, அமெரிக்கா இஸ்ராயலோடு சண்டை போடவில்லை. அது அந்த நாடுகளுக்கு மத்தியில் உள்ள தனி பிரச்சனை. ஆக முஸ்லிம்கள் சார்பாக இவர்கள் நின்று போராடி இருந்தால் நாம் என்ன செய்யலாம், சரி கொள்கை என்னவோ, ஆனால் கஸா முஸ்லிம்கள் சார்பாக குரல் கொடுக்கிறார்களே, ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிறார்களே என்று நாம் பேசலாம். இவர்களை பார்த்து உண்மையான சன்னி முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. இவர்கள் முஸ்லிம்கள் சார்பாக, கஸா முஸ்லிம்கள் சார்பாக இவர்கள் எந்த காலத்திலும் என்ன செய்யவில்லை, போராடவில்லை. அது அவர்கள் உடைய நாடுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்க இவர்கள் பொதுவாக முஸ்லிம்களுக்கு உதவி செய்யவில்லை, மாறாக சூழ்ச்சி தான் செய்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில். அதே போல கஸா முஸ்லிம்களுக்காகவும் குறிப்பாக இவர்கள் அமெரிக்கா அல்லது இஸ்ராயலை எதிர்க்கவில்லை. அது அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் இவர்களை நாம் புகழ்ந்து பேசுவது, எந்த அடிப்படையில் இவர்களை ஹீரோ என்று சொல்வது? நம்முடைய எதிரிக்கு இவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணம் போதுமா? அப்படி பார்த்தால் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக அல்லது இந்திய மக்களுக்கு பொதுவாக எதிரிகளாக இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு பேச்சுக்கு இஸ்ராயலுக்கு எதிராக நின்றால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் புகழ்ந்து பேச ஆரம்பித்து விடுவீர்களா? முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம்களுக்காக நின்றால் தானே நாம் அவர்களை குறித்து புகழ்ந்து பேச முடியும். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து சரியான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவு தருவானாக. இறுதியாக அன்பார்ந்தவர்களே, பிரச்சனைகள் இப்படி பல இருக்கும். ஆனால் இதற்கு மத்தியில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் அது நிச்சயமாக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஈரான் நாட்டில் பெரும்பாலும் ராஃபிதா ஷியாக்கள் தான். அவர்களை நாம் காஃபிர்கள் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒரு நபருடைய மோசமான கொள்கையை பொறுத்து தான் நினைச்சுவார்கள் அறிஞர்கள் காஃபிர்னு சொல்வார். உதாரணத்திற்கு இந்த ஹாமினி என்பவருக்கு முன்பு இருந்த ஆயத்துல்லா அல் ஹுமைனி அவர்தான் இந்த ஈரான் நாட்டில் முஸ்லிம்களுடைய ஆட்சி கொண்டு வரலாம் என்றெல்லாம் சொல்லி பல முஸ்லிம்களுடைய ஒத்துழைப்பை வாங்கிவிட்டு இறுதியாக என்ன செய்து விட்டார், ஆட்சி வந்த பிறகு இது இமாமியா கொள்கையில் உள்ள ராஃபிதாவின் ஆட்சி என்று அறிவித்து விட்டார். அந்த ஆயத்துல்லா ஹுமைனியை குறித்து சில அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்கள் அவன் காஃபிர் என்று நிச்சயித்திருக்கிறார்கள், ஃபத்வா தந்திருக்கிறார்கள் மோசமான கொள்கைகளின் அடிப்படையில். ஆனால் பொதுமக்களை குறித்து நாம் அந்த ஈரான் நாடே காஃபிர்களுடைய நாடு அப்படி நாம் சொல்லக்கூடாது. பொதுவாக முஸ்லிம்களுடைய நாட்டில் அவர்களும் வந்து விடுவார்கள். ஆக அங்கு அமெரிக்கா நடத்திய அல்லது இஸ்ராயல் நடத்திய தாக்குதலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவிகள் ஏதோ 50-60 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது கண்டிப்பாக என்னது, வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம், வேதனைக்குரிய ஒரு விஷயம். பொதுமக்கள் இந்த பிரச்சனையில் சிக்கி விடுவது, அவர்கள் கொல்லப்படுவது நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதற்காக தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த இறுதி காலத்தில் இந்த ஹரஜ் கொலை என்பது அதிகமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இதை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். பொதுவாகவே முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அதிகம் நாம் நினைச்ச வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழப்பங்களை விட்டு காப்பாற்றுவானாக. இந்த நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் அப்பாவி மக்கள், பொதுமக்கள் கொல்லப்படுவதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை, முஸ்லிம்களுடைய இரத்தங்களை பாதுகாப்பானாக. இறுதியாக இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்த பிறகும் தெரிந்த பிறகும் யமன் நாட்டில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் சிரியாவில் பஷாருல் அசதால் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், சன்னி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதுக்கு பின்னால் இந்த ஈரான் நாட்டின் கை இருக்கிறது, இந்த ஹாமினியுடைய கை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் ஹாமினியை ஹீரோ என்று சொன்னால், அவ்வாறு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் சிரியா நாட்டின் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய இரத்தத்தை மலிவாக கருதுகிறார்கள், அதற்கு மதிப்பு தரவில்லை. ஒரு பக்கம் கஸாவுடைய 70,000 முஸ்லிம்களுடைய இரத்தத்துக்கு மதிப்பு கொடுத்து, இன்னொரு பக்கம் சிரியாவின் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய இரத்தத்தை வீணாக்கி விடுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இத்தகைய ஃபித்னாவுடைய காலகட்டங்களிலே ஃபித்னாவில், கொள்கை ரீதியான ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருந்தாலும் சரி முஸ்லிம்களுடைய இரத்தங்களை, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை, முஸ்லிம்களுடைய மான மரியாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா